T20 சூப்பர் 8 போட்டியில் நேற்றைய தினம் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 256 ரன்களை குவித்து அசத்தியது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான சூப்பர் 8 ஆட்டத்தில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 256 ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் ரன் ரேட் அதிகமாக இருப்பதால் இதனை முந்த இந்திய அணி இப்போட்டியை 148 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற வேண்டும். இந்திய அணி அடுத்த சூப்பர் 8 ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தினாலே அரையிறுதிக்கு முன்னேறிவிடும். நெட் ரன் ரேட் எல்லாம் தேவைப்படாது. ஒருவேளை இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக ரத்தானால் இரு அணிகளும் ஒரு புள்ளி வழங்கப்படும். அப்போது நெட் ரன் ரேட் தான் முக்கியமானதாக இருக்கும். இதனால் தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 148 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. மற்றொரு அரையிறுதி இடத்தை தென்னாப்பிரிக்கா அணி கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டது. குரூப் 2இல் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதிகளை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டன. அடுத்து நேற்றைய தினம் நடைபெற்ற இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி அனைத்து பேட்டர்களும் அபாரமாக செய்யப்பட்டனர். ஓபன் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் 15 பந்துகளில் 24 ரன்களை அடித்த நிலையில் அபிஷேக் சர்மா 30 பந்தில் 4 பவுண்டரி 4 சிக்சர்கள் என 55 ரன்களை குவித்து அசத்தினார். இதன் பிறகு இசான் கிஷனும் 24 பந்தில் 38 ரன்களை குவித்த நிலையில் கேப்டன் சூரியகுமார் ஜாதவ் 13 பந்துகளில் 33 ரன்களை எடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூரியகுமார் ஜாதவ் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் நேற்றைய தினம் விளையாடினார். பிறகு கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் அபாரமாக விளையாடி அசத்தினர். ஹர்திக் பாண்டியா 23 பந்தில் 2 பவுண்டரி மற்றும் 4 சிக்சர்கள் என 50 ரன்களை குவித்த நிலையில் திலக் வர்மா 13 பந்துகளில் 3 பவுண்டரி 4 சிக்சர்கள் உட்பட 44 ரன்களை குவித்து அசத்தினார். இப்படி இருவரும் கடைசி நேரத்தில் அதிரடி பார்ட்னர்ஷிப்பை அமைத்ததால் தான் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 256 ரன்களை குவித்து அசத்தியது. T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் திலக் வர்மா இதுவரை 1 டவுன் இடத்தில் ஆடி தொடர்ச்சியாக சொதப்பி வந்தார். பெரிய ஸ்கோர்களையே அடிக்க முடியவில்லை. இந்நிலையில் இன்றைய போட்டியில் 6வது இடத்தில் அதாவது பினிஷர் இடத்தில் ஆடி 275 ஸ்ட்ரைக் ரேட்டில் 44 ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தார். இதனால் இனி ரிங்கு சிங்குக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காதென கருதப்படுகிறது. திலக் வர்மாவால் பினிஷர் ரோலில் ஆட முடியும், தேவைப்பட்டால் டாப் ஆர்டர்களிலும் ஆட முடியும் என்பதால் இனி ரிங்கு சிங்கை நீக்கிவிட்டு திலக் வர்மாவுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. T20 சூப்பர் 8 போட்டியின் 9வது போட்டியாக இன்றைய தினம் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளது குறிப்பிடத்தக்கது.